பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைய இறை வசனம்: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. இந்த வசனம் நம்மை தேவனின் வலிமையையும் உதவியையும் நம்பி காத்திருப்பதை ஊக்குவிக்கிறது. நம் வாழ்க்கையில் சோர்வடையும் தருணங்கள், தளர்ச்சி அடையும் சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவன் நம்மை வலிமையாக்குகிறவர். அவரை நம்பி சோதனைகளின் மத்தியில் கூட ஆவலுடன் காத்திருப்பவர்கள் புதிய பலன் பெறுவர். இந்த ஆற்றல் மனிதரிடம் இருந்து அல்ல, அது தேவனிடமிருந்து வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை அவர் நமக்கு அளிப்பார். இது அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் கூட பலத்துடன் வாழ வைக்கும். கழுகு ஒரு உயர பறக்கும் பறவை. அதேபோல் தேவனை நம்பியவர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக உயர்ந்து பறப்பார்கள். இந்த உயர்வான வாழ்க்கை மட்டுமல்லாமல் அவர்கள் தடைகள் மற்றும் சவால்களை தாண்டி முன்னேறும் தன்மையையும் பெறுவர். தேவனின் சக்தியால் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்பதே இந்த வசனத்தின் முக்கியமான செய்தி. வாழ்க்கையின் எந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தேவன் நம்முடைய வலிமையாக இருப்பார். இதன் மூலம் நாம் எவ்வளவு தாழ்ந்து சோர்ந்து போகிறோம் என்றாலும் தேவனுக்காக காத்திருந்தோமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமேன். God bless you.